அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயல்பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு தற்போது சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்போம். மணிவண்ணன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கீழத்தாயல்பட்டியில் இந்துஸ்தான் என்ற பட்டாசு ஆலை ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தானது காலையில் 10 தொழிலாளர்கள் மருந்து கலவியின் போது உராய்வின் போது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் காலையில், அதாவது அதிகாலையிலே ஒரு 7 மணி அளவில் அந்த 10 தொழிலாளர்கள் மருந்தை கலக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வெடித்தது. பின்னர் தான் மற்ற தொழிலாளர்கள் 40 பேருக்கு மேற்பட்டோர் வருவதாகவும் தகவல் வெளியிட்டது. இப்போது வரை அதாவது 15 அறைகள் சேதமடைந்ததாகவும் அந்த 7 அறைகள் தரமட்டமாக இடிந்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் 50 மேற்பட்டோர் மீட்பில் ஈடுபட்டனர். தீய அணிக்கையில் ஈடுபட்ட போது அது புகைமண்டலமாக அதிகமாக காட்சியளிக்கிறது, தீயும் பரவுகிறது. ஆகவே மீட்பு பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அதாவது இப்பொழுது கேசிபி இயந்திரங்களை கொண்டு ஈடுபாடு சிக்கியவர்களை அந்த பகுதியை மீட்பு பணி ஈடுபட்டால்தான் உள்ளே யாரும் சிக்கியுள்ளார்கள் என்று தெரிய வரும். மேலும் இந்த விடுமுறை நாள் என்பதால், அதாவது பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிகமாக அங்கே கூடியதால் பாதுகாப்பு பணியில் சாத்தூர் வெம்பக்கோட்டை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தீயணைப்பு வீரர்கள் இப்பொழுது அதாவது மீட்பு பணி ஈடுபடுவதற்கு புகை மண்டலம், அதாவது எண்ணெய் முட்டும் அளவிற்கு புகை மண்டலமாக காட்சியளிப்பதாகவும் காலையில் பட்டாசு வெடித்த போது சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சத்தம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அந்த உராய்வினால் தீப்பிடித்த காரணமாக பட்டாசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உராய்வை கண்டறிய வந்துள்ளார்கள். தற்போது உள்ளே சென்றால் பட்டாசு வெடித்துக் கொண்டிருப்பதால் வெளியே நின்று அவர்கள் ஆய்வு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் தற்போது அனைத்து பகுதிகளிலும் சென்று தீ பிடிக்கும் இடத்தை தீ அணைத்துக் கொண்டும் இடிபாடியில் உள்ள யாரும் சிக்கியுள்ள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தீயணைப்பு வீரர்கள். மேலும் பொதுமக்கள் யாரும் அதிகமாக பொதுமக்கள் கூடியதால் சிரமமாக வருவதாகவும், 108 ஆம்புலன்ஸ் மற்றும் அனைத்து வகை உபகரணங்களுடன் அதிகாரிகளும் தீயணைப்பு வீரர்கள் தயாராக உள்ளனர், மீட்பு ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அதிகமாக தீ பிடிப்பதால் புகை மண்டலமாக இருப்பதால் கொஞ்சம் தேய்மானம் ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். முழுமையாக அங்க மீட்பு பணி முடிந்த பின்னர் தான் சேத நிலவரங்கள் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.